ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருளில் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவே ஆர்டர் பண்ணலாம். எதுவும் டவுட் இருந்தால் மட்டும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஒரு வாட்ஸ்அப் லிங்க் தான். அதை கிளிக் பண்ணிங்கனாலே ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட்டு, அதோட ப்ரைஸ், இமேஜ், அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர்லாம் வரும். அதன் மூலியமாகவே ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட்டும் வாங்கிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு பெருமாள் சிலை தான். நல்ல ஒரு ஆதிசேஷனில் சயன குளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் சிலை. பாதத்தில் வந்து லக்ஷ்மி தாயார் அமர்ந்த நிலையில் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிலை. நல்ல கண்டிஷனில் உள்ளது. 2900 2900 விலைக்கு கொடுக்குறேங்க. சைஸ் பார்த்தோம்னா 4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. நல்ல கனமாக திருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு சிலை தான். சைஸ் வந்து 4 இன்ச்சு, ஹைட் வந்து 4 இன்ச்சு, அகலமும் 4 இன்ச்சு இருக்கக்கூடியது. 2900. அடுத்த பார்க்குறது காப்பரில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் தான். யூஸ்வலாக பித்தளையில் தான் பாக்ஸ் கிடைக்கும், காப்பரில் பாக்ஸ் கிடைக்காது. இது காப்பர் பாக்ஸு ப்ளஸ் அந்த காலத்து பாக்ஸ் அழுத்தமாக இருக்கும். அமுக்கணும்னாலே நமக்கு அது வளையாமல் கொள்ளாமல் அவ்வளோ அழுத்தமாக தெரியும். சைஸ் 2 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு, 2 இன்ச்சு ஹைட்டு, 3 இன்ச்சு அகலம் இருக்கக்கூடியது. 800 விலை கொடுக்குறேன். 800 அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு வெள்ளைப்பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சங்கு. முழுக்க வெள்ளி கோட்டிங் கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோ ஒரு கண்டிஷன் சூப்பராக இருக்கக்கூடியது. அபிஷேகத்துக்குள்ள ஒரு சங்கு. இதில் வந்து பால் இந்த மாதிரி அபிஷேகம் பெரிய பெரிய சிலைகள் வச்சுருக்கிறவங்க அபிஷேகம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. நல்ல வித்தியாசமான ஒரு சங்கு. அவ்வளோ ஒரு பளபளப்பு அப்படி இருக்குது. பார்க்கவே வெள்ளி சங்கு மாதிரி இருக்கும். அதே மாதிரி சங்கு பெரிய உள்ளே வந்து ஒரிஜினல் சங்கு. அந்த காலத்தில் இப்போ செஞ்சதெல்லாம் கிடையாதுங்க. பழைய அந்த காலத்தில் உள்ள சங்கு தான். உள்ளே இருக்க சங்கு வந்து நல்ல பெரிய சங்கு. இவ்வளோ பெரிய சங்கு இப்போல்லாம் கிடைக்கிறது இல்லை. நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. பார்க்கும்போதே அந்த ஒரு நமக்கு அந்த தெய்வீகமாக இருக்க மாதிரி அந்த தெரியும். அந்த சங்கை நம்ம தூக்கும் போது அதுவே தெரியும் நமக்கு. நல்லா சங்குக்கு மேலேயுமே பார்த்தா நிறையா எம்போசிங் ஒர்க்லாம் இருக்குது. சைஸ் பார்த்தோம்னா சங்கோட சைஸு 11 இன்ச்சு சைஸ் வரக்கூடியது. இதெல்லாம் ஆர்டர் கொடுத்தா கூட இன்றைக்கி செய்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா இந்தளவுக்கு திருத்தமாக செய்ய முடியாது. 15,900 விலை கொடுக்குறேங்க. வாங்கினதே ரேட்டு கூட தான். நல்ல வித்தியாசமான பீஸு. திரும்ப திரும்ப இதே மாதிரிலாம் கிடைக்காது. 15,900 விலை கொடுக்குறேன். நல்ல ஒரு ஆன்டிக் பீஸ் தான். இதெல்லாமே நல்லா அதில் உள்ள நம்ம பால் தண்ணி வைத்து நம்ம அப்படி வரும்னாலே வரும்பு வழியாக அந்த அழகாக வடியும். நல்ல கண்டிஷனில் உள்ளது. அடுத்தா பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு அடுக்கு செட்டு தான். நேற்று நம்ம அடுக்கு செட்டு போனது வீடியோவில் போட்டிருந்ததில் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்ததுனால திரும்ப ஒன்று போட்டிருக்கேன். இது இதுவும் நல்ல கண்டிஷனில் உள்ளது. என்னோடய கைரேகை பதிவு பாருங்கள், அந்தளவுக்கு கண்டிஷனில் உள்ளது. நம்ம பொருள் எல்லாமே போடுறது ஃபுல்லாக ப்ராடக்ட் வந்து கண்டிஷன் அவ்வளோ தூரம் பார்த்து தான் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்ருக்கோம். தொடர்ச்சியாக வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ரேட் எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர் தான். 5 பீஸ் இருக்கக்கூடிய செட்டு இது. நல்ல மைசூர் அடுக்குன்னு சொல்லக்கூடியது. உள்ளேயும் நல்ல வெள்ளியை பூச்சி, அந்த காலத்து வெள்ளியை பூச்சி பளிச்சுன்னு இருக்குது. வெளியிலேயும் நல்ல கண்டிஷனில் உள்ளது. 5 பீஸ் செட்டுமே எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு கூட்டு இந்த மாதிரி எடுத்து வைக்கவோ, பெரிய சைஸ்லலாம் ஒரு காஃபி டீ போடவோ, அடுப்பில் வைக்கவோ எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன அடுக்கெலாம் ரொம்ப நீ கிடைக்கிறதில்ல. சைஸ் வந்து 3.5 இன்ச்சு, சின்னது வந்து 3.5 இன்ச்சு சைஸ் வரக்கூடியது. பெருசு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சைஸ் கூடி 4.5 இன்ச்சு சைஸ் வரும். அஞ்சையுமே அப்படியே செட்டாக தாங்க விலைக்கு கொடுக்குறேன். 4,100 விலைக்கு கொடுக்குறேன். ஒன்றுக்குள்ளே ஒன்று அழகாக வச்சுக்கலாம். எல்லாமே நல்ல கண்டிஷனில் உள்ளது. அடுத்ததாக பார்க்குறது வெங்கல சொம்பு ஒன்று. அதுக்கு பித்தளை டம்ளர். டம்ளர் வந்து நார்மல் டம்ளர் தான். சொம்பு வந்து வெங்கல சொம்பு நல்லா கனமாக இருக்கக்கூடியது. சைஸ் வந்து 5.5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. 1.25 லிட்டர், 1 லிட்டர்லேருந்து கொஞ்சம் இந்த மாதிரி பிடிக்கும் கெப்பாசிட்டி. டம்ளர் வந்து 3 இன்ச்சு இருக்கக்கூடியது. ரெண்டுமே செட்டாக தாங்க விலைக்கு கொடுக்குறேன். 2,200 விலைக்கு கொடுக்குறேன். அடுத்த பார்க்கறது காப்பரில் இருக்கக்கூடிய ஒரு குண்டான். அருமையான ஒரு குண்டான். நல்ல கனம். நம்ம அடுப்பில் வச்சு சமைக்கவே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கனம் வந்து தூக்கி பார்த்தா தான் தெரியும். வீடியோவில் கூட நமக்கு தெரியாது. அந்த பழைய காலத்து பீஸ் அப்படிங்கிறது தெரியும். காப்பர்லாம் அந்த காலத்து காப்பர். உள்ளேயும் ஈயமும் அந்த கொஞ்சம் நல்ல கண்டிஷனில் இருக்குது. பட் பழைய ஈயம் நல்ல கண்டிஷனில் உள்ளது தான். புழங்காத பீஸ் தான். அந்த பீஸ் வந்து 2,400 விலை கொடுக்குறேன். சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸ். 5.5 இன்ச்சுக்கு 8 இன்ச்சு சைஸ் உடையது. அடுத்த பார்க்குறது செங்காலி மரப்பாச்சி தான். நம்ம போன தடவை போட்டு பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்ததுனால திரும்ப கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் கேட்டால் கூட கிடைக்காதுங்கிற மாதிரியான ஒரு இதில் தான் நம்ம வாங்க முடியாது. அந்த மாதிரி எப்போயா தான் கிடைக்கக்கூடியது. பட் நிறைய பேர் அது ரொம்ப விருப்பப்பட்டு கேட்டதுனால இப்போ 2 இது கிடைக்கவும் போட்டிருக்கேன். சின்னது வந்து 4 இன்ச்சு சைஸ் உடையது 1,400. பெருசு வந்து 7 இன்ச்சு சைஸ் உடையது 1,900. ரெண்டுமே செங்காலி மரப்பாச்சி. அன்றைக்கி நான் காமிச்ச மாதிரி வீடியோவில் காமிச்ச மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டால் உள்ளே முங்கும். லேசாக நம்ம அடியில் நம்ம உரசி நம்ம முகத்துக்கெல்லாமே போட்டுக்கலாம். மருந்து மாதிரி யூஸ் பண்ணக்கூடியது. இது மரத்துக்கு தான் காஸ்ட். அது
இந்த மரம்லாம் இப்போ ரொம்ப கிடைக்கிறதில்ல. ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரே மாதிரி இருக்கக்கூடிய செட்டாக வேணாலும் வாங்கிக்கலாம், தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம். சின்னது 1400, பெருசு 1900. அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு குத்துக்கட்டை தாங்க. குத்துக்கட்டைனா இது ஒன்று. குத்துக்கட்டை அப்படிங்கிறதெல்லாம் மோஸ்ட்லி எப்படின்னா, இங்கே வந்து ஒவ்வொரு தூணோட சின்ன வடிவமைப்பு மாதிரி அந்த மாதிரி தான் ஒன்று ஒன்றே செஞ்சுருப்பாங்க. அவ்வளோ அந்த இதெல்லாம் பார்த்தோம்னா நல்ல ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடியது, அல்ல கடைசல்கள் இல்லாமல் கை வேலைப்பாட்டிலே செய்யக்கூடிய ஒரு இது. அந்த காலத்தில் ஒவ்வொருமே ஒரு அளவுக்காக இதை பயன்படுத்தியிருக்காங்க. பெரிய பெரிய தூண் செய்யறதுக்கு அளவுக்காக. இந்த 4 சைடுமே வாழைப்பூ மாதிரி அந்த தோரணம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிசைன் வச்சுருப்பாங்க. இது வந்து நிலவாசப்படியில் தான் வைப்பாங்க. அந்த மாதிரி டிசைன் உள்ள ஒரு தூண். ஒன்று அந்த கோயில் டிசைன் இந்த இதெல்லாம் வந்து அந்த சாஸ்திரப்படி உள்ளது தான். சைஸ் 11 இன்ச்சு சைஸ்க்கு 3 இன்ச்சு சைஸ் உடையது. குத்துக்கட்டை 1100 விலை கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது தேக்கில் இருக்கக்கூடிய ஒரு மசாலா பாக்ஸு. அஞ்சரை பெட்டியில் தான் செட்டிநாட்டில் எத்தனை விதமான அஞ்சரை பெட்டி செய்கிறாங்க பார்த்துங்க. எத்தனையோ நம்மளும் பார்த்தாச்சு. அவ்வளோ விதமாக இது வந்து நல்ல 6 கிண்ணம் சில்வரில் இருக்கக்கூடியது. சில்வர் கிண்ணமாக இருந்தால் கூட வரும்பு மடக்கி அழுத்தமாக இருக்குது பாருங்கள். எல்லாமே அந்த பழைய பொருட்கள் அப்படிங்கிறதுல அந்த அழுத்தங்கிறது தெரியும். 4 சைடும் பலகை வச்சு அடைச்சிருக்காங்க. கீழே வச்சோம்னா சுத்தமாகவே தெரியாது. அந்த பலகை வச்சு அடைச்சி நல்லா அதுக்கு ஹோல் கொடுத்து ஒன்று ஒவ்வொரு வேலைக்கு அந்த கைப்பிடி எல்லாமே இன்றைக்கி கிடைக்கிறதில்ல. ஒரு பொருள் செய்யணுன்னா அத்தனை இது வேணுங்கிற மாதிரி நல்ல கண்டிஷனில் உள்ளது. 2600 விலை கொடுக்குறேன். 2600ங்க. 10 இன்ச்சு அகலம் உள்ளது. ஹைட்டு பார்த்தோம்னா 3 இன்ச்சு, குறுக்கு வந்து 8 இன்ச்சு சைஸு. 2600 2600 விலை கொடுக்குறேன். அடுத்த பார்க்குறது வெங்கலத்தில் உள்ள ஒரு கூஜா தான். அது நல்ல பெரிய சைஸ் கூஜா. இது நல்ல கண்டிஷனில் இருக்கிறது தான். கூஜாவெலாம் இப்போது நம்ம ஓரளவு கிடைக்கிறத நம்ம போட்டுட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா கூஜாவெலாம் கிடைக்கிறதுக்கே வேலை இல்லை. ஒரு காலத்தில் எவ்வளவோ இருந்த கூஜாக்கள் இன்றைக்கி குறைஞ்சிடுச்சு. 3200 இது விலை கொடுக்குறேங்க. 8 இன்ச்சு சைஸ் உள்ளது. இந்த மாதிரி அழிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பொருளாக நம்ம போடுறோம். ஏதோ வீட்டில் 2 பேர் 4 பேர் சேகரித்து வைக்கும்போது பிற்காலங்களில் அந்த பொருள் இருக்கும். அதுக்கு தான். அடுத்தா பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு இட்லி பாத்திரம், இல்லைனா புட்டு பாத்திரம்னு சொல்கிறது. தட்டு இட்லி மாதிரி அவிக்கலாம், இல்லைனா புட்டு அவிக்கலாம், கொழுக்கட்டை வைக்கிறது அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடிச்சட்டி நம்ம நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். வேறு பர்பஸ்க்கு ஒரு கூட்டு வைக்கவோ ஒரு பால் காய்ச்சவோ யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கண்டிஷனில் உள்ளது. சின்ன பீஸ்லாம் இந்த மாதிரி புட்டு பாத்திரம்லாம் ரொம்ப நம்ம கலெக்ஷன் பண்ணி தான் வச்சுருக்கிறதுல தான் நம்ம போட்டுட்ருக்கோம். ஒரு பெரிய இட்லி பாத்திரமும் இதுவும் பக்கத்தில் வச்சாலே பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். கலெக்ஷன் பண்ணுறவங்களும் வாங்கலாம், யூஸ்க்கும் வாங்கலாம். 2900 விலை கொடுக்குறேங்க. ஹைட் 8 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. கீழே இருக்க குண்டா மட்டும் பார்த்தோம்னா 4 இன்ச்சுக்கு 7.25 இன்ச்சு சைஸு. மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தேடி வந்தால் கூட இந்த மாதிரி ஒரு பாத்திரம் நம்ம பஜாரில் வாங்க முடியறதில்ல. இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. அடுத்ததாக பார்க்குறது ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய பால் தூக்கில் பெரிய சைஸ் பால் தூக்கு கிடைக்க போட்டுகிட்டே இருக்கேன். எல்லா பொருளுமே பிற்காலங்களில் அழிஞ்சு போய்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருட்களாக இருக்குது. இப்போயே வரத்து குறைஞ்சிருச்சு. அப்படியே நம்ம போடும்போது 4 பேருக்கு அது போய் சேரும்போது அவங்கவுங்க வீட்லேயும் 4 பொருள் இருக்கும். பிற்காலங்களில் அது குறிப்பிட்ட எல்லா மக்களும் தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லா வீட்லேயும் இருந்த பொருட்கள் இன்றைக்கி ரேர் ஆகிடுச்சு. இந்த பால் தூக்கு வந்து 3200 விலை கொடுக்குறேன். 1 அடி சைஸ் உள்ளது. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு ஆளி தான். நல்லா காப்பர் வீட் கொடுத்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. மேலே இருக்கிறதெல்லாம் தூசி தான். கழுவுனோம்னா இந்த பளபளப்பு வந்துடும். அதாவது கண்ணாடி மாதிரி பளபளப்பில் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் தான் இது. உள்ளேயே நல்ல கண்டிஷனில் இருக்குது. என்னோடய விரல் தெரிகிற அளவுக்கு பளபளப்போடு இருக்குங்க இந்த பாத்திரம். வெயிட்டுக்கு இன்றைக்கி வெயிட் ரேட்டுக்கு பெருசு வந்து வெயிட் ரேட்டுக்கு உங்களுக்கு போட்டிருக்கேன். 3 கிலோ வெயிட் மட்டுமே 3 கிலோ இருக்கக்கூடியது. கிலோ 1500 4700 விலை கொடுக்குறேன். 1 அடிக்கு 10 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. நல்ல பெரிய சைஸ் அது. நல்ல கனமாகவும் இருக்கக்கூடியது. அதிலே சின்ன சைஸ் பார்க்குறது. அடுத்ததாக பார்க்குறது பார்த்தோம்னா ரெண்டுமே ஒரே மாதிரி டிசைன். இந்த வரும்பு டிசைனு அந்த மூடியில் ஒரே மாதிரி இருக்கும். அதனால் சேர்த்து போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க சேர்த்து வாங்கிக்கலாம், இல்லை தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம். சின்னது வந்து ஒரு 3 லிட்டர் பிடிக்கும். பெருசு வந்து ஒரு 7-8 லிட்டர் பிடிக்குங்கிற மாதிரி. சின்னது வந்து உங்களுக்கு 8 இன்ச்சுக்கு 7 இன்ச்சு சைஸ் உடையது. 2400 2400 விலை கொடுக்குறேங்க. ரெண்டையுமே தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம், சேர்த்து வேணாலும் வாங்கிக்கலாம். சின்னது 2400, பெருசு 4700. இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதாங்க. எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.